மகாநதி தமிழ் சினிமாவில் வந்த படங்கள்லயே இந்த படத்தை பார்த்து முடிக்கும்போது நமக்கு ஒரு சேடான ஃபீலிங்கும் டிப்ரெசிங்கான மைண்ட் செட்டும் ஏற்படும். ஏன்னா இந்த படத்தோட கதை நம்மளை அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக பாதிக்கும். இந்த படத்தோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழர் திருநாள் பொங்கல் விழாவோட தீம் சாங்கும் இந்த படத்துல தான் இருக்கு. பொங்கலோ பொங்கல் அப்படின்ற ஒரு சாங் தான் பொங்கல் தினத்தன்னைக்கு நம்மளோட ஊர் கிராமங்கள் ஆரம்பிச்சு பெரிய பெரிய டெலிவிஷன்ஸ் வரைக்கும் பாடிக்கிட்டு இருக்கோம். இந்த படத்துல உள்ள எல்லா பாடல்களையுமே எழுதுனது கவிஞர் வாலி அவர்கள் தான். இந்த பொங்கலோ பொங்கல் பாடல் மட்டும் இல்லாம இந்த படத்தோட டைட்டில் அண்ட் இந்த படத்தோட கேரக்டர்ஸ் அண்ட் இந்த படத்துல உள்ள இன்னும் சில சாங்ஸ், இந்த மாதிரி இந்த படத்தோட நிறைய இடங்கள்ல கமல்ஹாசன் அவர்களும் வாலி அவர்களும் சேர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான தரமான சம்பவங்களையும் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷனை நான் தெரிஞ்சுக்கும் போதே வாவ் என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், உங்களுக்கு தெரியாத விஷயமா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மகாநதி அப்படின்னா மிகப்பெரிய நதி அப்படின்னு அர்த்தம். ரேண்டமா இந்த படத்துக்கும் இந்த டைட்டிலுக்கும் சம்பந்தம் இருக்காடா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லன்னு தான் சொல்லுவோம் யாரா இருந்தாலும். அப்புறம் இந்த படத்துக்கு மகாநதி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க சொல்றேன் கேளுங்க. இந்த படத்தோட மெயின் கேரக்டர்ஸ் 5 பேர். அதுல ஹீரோவா நடிச்சிருக்க கமல்ஹாசன் அவர்களோட பேர் வந்து கிருஷ்ணசுவாமி. உன் பேர் என்ன? கிருஷ்ணசுவாமி போட்டிருக்க. இதுல மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா இந்த 3 ஸ்டேட்லையும் பாயக்கூடிய கிருஷ்ணா நதி பேரு குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து இந்த படத்தோட ஹீரோயினா இருக்கக்கூடிய சுகன்யா அவங்களோட பேர் வந்து யமுனா. டெல்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், அலகாபாத் இந்த மாநிலங்கள் வழியாக செல்லக்கூடிய யமுனை ஆற்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து கமல் அவர்களோட மாமியாரா நடிச்ச எஸ்.என். லட்சுமி அம்மா அவர்களோட பேர் வந்து சரஸ்வதி அம்மாள். மேற்கு வங்காள மாநிலத்தில் பாயக்கூடிய சரஸ்வதி ஆற்றோட பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து கமல் அவர்களோட மகன் பெயர் வந்து பரணி, அதாவது தாமிரபரணி. தென் தமிழகத்தோட நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல பாயக்கூடிய தாமிரபரணி ஆற்றோட பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து கமல் அவர்களோட மகள் பெயர் காவேரி. கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் உருவாகி தமிழகத்தோட தர்மபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள் வழியாக பாயக்கூடிய பொன்னி நதி அப்படின்னு செல்லமா அழைக்கக்கூடிய காவேரி ஆற்றோட பேரும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கும் மகாநதி அப்படின்ற பேரு சும்மா ஒண்ணு அவங்க வைக்கல அப்படின்ட்டு. இந்தியாவில் உள்ள 5 முக்கிய நதிகள் பேர்களை அந்தந்த கேரக்டர்ஸுக்கு வச்சு அந்த 5 கேரக்டர்ஸும் சேர்ந்து நடிக்கும் போது அந்த 5 ஆறுகளும் சேருவதற்கு சமம். அப்படிங்கும் போது அந்த 5 ஆறுகளும் சேரும்போது அது பெரிய நதியா உருவாகும். அதுதான் மகாநதி. கேரக்டர்ஸோட பேர்களை சொல்லும் போது இந்தியாவில் உள்ள நதிகள் பேரெல்லாம் சொல்லிட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் சாங்ஸுக்கு வந்தோம்னா இந்த படத்துல மொத்தம் 7 சாங்ஸ் இருக்கு. அதுல 2 சாங்ஸ் தவிர மிச்சம் 5 சாங்ஸ்ல நம்ம தமிழ்நாட்டோட முக்கிய நதியான காவிரி ஆற்று பற்றிய 2 வரிகள் அந்த 5 பாடல்களையுமே வச்சிருப்பாங்க கவிஞர் வாலி அவர்கள். சரி வாங்க ஒவ்வொரு சாங்ஸா கேட்போம். முதல்ல பொங்கலோ பொங்கல் பாடல்ல வர்ற வரிகள். அடுத்து ஸ்ரீரங்க ரங்கநாதனின் அப்படின்ற பாடல்ல வர்ற வரிகள். கங்கையில் மேலான காவிரி தீர்த்தம். அடுத்து எங்கேயோ திக்கு திசை அப்படின்ற பாடல்ல வர்ற வரிகள். காவேரி தீரம் விட்டு கால்கள் வந்ததடி. அடுத்து அன்பான தாயை விட்டு அப்படின்ற பாடல்ல வர்ற வரிகள். காவேரி அலைகள் வந்து கரையில் உன்னை தேடிடும். அடுத்து தன்மானம் உள்ள நெஞ்சம் அப்படின்னு கமல்ஹாசன் அவர்கள் பாடின பாடல்ல உள்ள வரிகள். காவேரி தாய் மடியில் வாழ்ந்த பிள்ளையடி. அவ்வளவுதான்ப்பா. இதெல்லாம் கேட்டீங்கல்ல, எப்படி பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? படத்தோட கேரக்டர்ஸ் டைட்டில்ல கமல் சம்பவம் பண்ணுனா படத்தோட பாடல்கள்ல வாலி அவர்கள் சம்பவம் பண்ணிருக்காரு. இப்ப சொல்லுங்க, இந்த படத்துக்கும் இந்த டைட்டிலுக்கும் சம்பந்தம் இருக்கா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி வீடியோக்குள்ள இன்னும் நிறைய பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.